ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா கஸ்டமர் உங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி மணி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கௌண்ட்டுக்கு ஏடிஎம் மிஷின் மூலமாக மணி டெபாசிட் பண்ணுறதுக்கு ஏடிஎம் மிஷின் போன உடனே பார்த்தீங்கன்னா கீழே ரைட் சைடில் கார்ட்லெஸ் டெபாசிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதும் ப்ளீஸ் என்டர் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர். நீங்கள் யாரோட அக்கௌண்ட் நம்பருக்கு மணி டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க ஆப்ஷனான கண்டினியூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ப்ளீஸ் ரீஎன்டர் பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர், அதாவது திரும்ப உங்களோட அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ண சொல்லும். திரும்ப கரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு முதலே கிளிக் பண்ண மாதிரி ரைட் சைடில் கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் யுவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்ட் அப்படின்ட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு எஸ் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட கீழே அந்த ஏடிஎம் மிஷினில் அமௌண்ட் வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வச்சுருங்க. அந்த அமௌண்ட் வச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வேலிடேட் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம கொஞ்சம் டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோமோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக வேலிடேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேயில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது காட்டும். ஸோ இதுக்கு நமக்கு எப்படியும் கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இதில் நம்ம 200, 500, 2000 இந்த நோட்ஸ் தான் வைக்க முடியும். 10, 20 அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வைக்க முடியாது. மேக்ஸிமம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 49,900 ரூபா வரைக்கும் தான் நம்ம மேக்ஸிமம் டெபாசிட் இதில் பண்ண முடியும். ஸோ டிஸ்பிளேயில் அமௌண்ட் காட்டினதுக்கப்புறம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ரைட் சைடில் கண்டினியூ அப்படின்னு இருக்கும். கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே இப்படி தாங்க டிஸ்பிளேயில் உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்ட்டு வந்துடும். டோட்டல் அமௌண்ட் டெபாசிட்டட் 100, அதாவது நான் 100 ருபீஸ் வச்சேன், 100 அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சிங்களோ அந்த அமௌண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் உங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் மிஷின் மூலமாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு மணி டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.